தாவேகாவோட மாநாடை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு அரசியல் மாநாடாக நான் அதை பார்க்கவில்லை. ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுவும் இன்னைக்கு அவரோட பேச்சுல ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. அப்பனா அவரோட கொள்கை எதுன்னு சொல்லல. கொள்கை எதிரி பாஜக, உங்க கொள்கை தான் என்ன? ஆக ஒரு தெளிவற்ற தன்மையில் இருக்கிறார். தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதில்லை. தாமரை தண்ணீர்ல மலரும், ஒட்ட வேண்டியதில்ல. அதனால ஒட்ட வேண்டியதெல்லாம் ஓட்டு வரும். அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால அடுத்த உங்க சின்னம் எது? எதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி நிச்சயமற்ற தன்மை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் தலைவராக மாற வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்தேன். சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி பயணத்தை துவங்கி இந்த இன்றைய தினம் 105வது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்குது. ஒருமுறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒருமுறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. நாட்டில் இந்திய நாடு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். உழைக்காமலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல். இன்னைக்கு பேசு பொருளா இருக்குது தாவேகாவோட மாநாடு. சரிங்க. விஜய் அவர்கள் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு கோட்டை வந்து குறிப்பிட்டு மதுரை மண்டலம் பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன எண்ணத்துல அதை பேசியிருக்கலாம் நீங்க பாக்குறீங்க? தம்பின்ற எண்ணத்துல தான் பேசியிருக்காரு. அவர் எப்போ அண்ணன்னாரு, நான் எப்பவுமே சொல்றேன் அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அவர் அண்ணன்னா அவர் தம்பி, எங்களுக்கு எங்க தம்பி. அவர் குடும்பத்துக்காக மட்டும் தம்பி, அரசியல் தம்பி இல்லை. கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு படங்களில் கேப்டனுடைய சின்ன கேரக்டர் விஜய் தான் பண்ணியிருக்கார். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க வீடு. எஸ்ஏசிக்கும் கேப்டனுக்குமான உறவு 17 திரைப்படங்களே அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். இன்னும் நேற்று இல்லைங்க, இது இன்றைக்கி அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது. அது ஆக்சுவலி அது கிடையாது. அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. அதனால் விஜயோடைய படத்துக்கு கூட கேப்டனுடைய அந்த ஏஐ யூஸ் பண்ணாங்க, தாராளமாக யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். இப்போது என்னுடைய பேட்டியில் நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்கிறேன். கேப்டன் எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டார். அது மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லுவார், என்னுடைய மானசீக குரு இவர் தான் எம்ஜிஆர். அது மாதிரி விஜய் சொல்லட்டும். அப்புறமா இப்போ சொல்லியிருக்கார் அண்ணன்னு. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பரிசீலிக்கலாம். சரிங்களா? அதனால் இன்றைக்கி அவர் அண்ணன்னு சொல்கிறப்போ நான் அவரை தம்பியாக நினைக்கிறேன். அவருடைய தராதரம் அவ்வளோதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு அவர் அது மாதிரி சொல்கிறதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்கிறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தலில் அதுக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை தவறாக எப்படி இவ்வளோ பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுகிறது, அது இப்படி சரியாக இருக்கா?